அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் வி. அன்னபாக்கியம். தி ஸ்டாண்டர்ட் ஃபயர்வொர்க்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் இரண்டாவது இயலாக அமைந்திருப்பது மொழி மரபு. இதை பற்றி இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொழி மரபு அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் கட்டமைப்பை மாணவியர் அறிந்து கொள்வாங்க. மொழி மரபில் கூறப்பட்டுள்ள செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அடையாளம் தெரிந்து கொள்வாங்க. எழுத்துக்கள் எப்படி சொல்லாக மாறுகின்றன அப்படிங்கிற அந்த மரபையும் ஆய்ந்தறிவாங்க. பிற இயலோடு மொழி மரபு இயலுக்கு உள்ள தொடர்பையும் இயல் வைப்பு முறை என்ன அப்படிங்கிறதையும் அவங்க ஆராய்ந்து அறிந்து கொள்வாங்க. முதலாவது தொல்காப்பியம் பற்றிய ஒரு அறிமுகத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கண நூல்களில் மிகவும் தொன்மையானது எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்று 3 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ளேயே அணி இலக்கணமும் யாப்பு இலக்கணமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுல முதலாவதாக இருப்பது தான் எழுத்ததிகாரம். இதுல இரண்டாவது இயலாக அமைந்திருப்பது மொழி மரபு. இதுல மொத்தம் 49 நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 49 நூற்பாக்களையும் நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்த்தோம்னா தொல்காப்பியர் அதை 3 தலைப்பின் கீழாக திறம்பட விளக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறியலாம். எழுத்தியல், பிறப்பியல், புணரியல் அப்படிங்கிற 3 பிரிப்பு அது. எழுத்தியல் அப்படிங்கிறதுல நூல் மரபு, மொழி மரபு அப்படிங்கிற 2 இயல் இடம்பெறலாம். எழுத்துக்களினுடைய பிறப்பு பற்றி பிறப்பியல் நன்றாக விளக்குவதை நம்ம பார்க்கலாம். தொகை மரபு இன்னும் மற்ற புணரியல் போன்றவை புணரியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம என்ன செய்யலாம், ஆய்ந்தறியலாம். முதலாவது மொழி மரபு பற்றிய ஒரு அறிமுகம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். மொழி அப்படின்னாலே அது இந்த இடத்துல சொல்லை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. பேசுவதற்கு பயன்படக்கூடிய இந்த மொழி நம்ம பேசும்போது எழுத்தாக நம்ம எப்பயுமே பேசுறதில்ல. எழுத்துக்களை இணைத்து சொல்லாக தான் நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அப்படி பேசுவது அல்லது மொழிவது சொல்லாக மாறுகிறது. எனவே இதை மொழியப்படுவதனால இதை சொல் அப்படின்னு சொல்லி என்ன செய்து மாறுகிறது. மரபு என்பது இங்கு முன்னோரை பின்பற்றும் வழக்கத்தை குறிக்கிறது. அதாவது முன்னோர் எவ்வழி செப்பினர் அவ்வழி செப்புதல் மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த மொழி மரபை பற்றி நம்ம பார்க்கலாம். மொழி மரபு அப்படிங்கிறதுக்கு இளம்பூரணர் என்ன விளக்கம் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மொழி மரபுங்கிறதுக்கு சொல்லுக்கான எழுத்துக்கள் பயின்று வரும் மரபை உணர்த்தியமையினால இது மொழி மரபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. தனி நின்ற எழுத்துக்கள் மட்டுமின்றி மொழி இடை நின்ற எழுத்துக்களையும் இது உணர்த்துவதாக நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். மொழியினை சார்ந்து வரும் சார்பெழுத்துக்களையும் இந்த மொழி மரபுல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காங்க. மொழி மரபுல இருக்கக்கூடிய 49 நூற்பாக்களையும் நம்ம இந்த ஸ்லைட்ல உள்ளது போல நம்ம பிரித்து பார்க்கலாம். அடுத்ததாக மொழி மரபுல கூறப்பட்டுள்ள செய்திகள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது சார்பெழுத்துக்களை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் அப்படிங்கிறது. அடுத்ததாக அளபடை. அடுத்து எழுத்துக்களினுடைய இயக்கம், மொழியாக்கம், சொல்வகை அப்படிங்கிறது. போலி அப்படிங்கிறது, எழுத்து போலி, இதெல்லாம் வரும். குறுக்கங்கள், அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் என்பதை இந்த பகுதியில் நம்ம 7 பிரிவுகளாக 49 நூற்பாக்களையும் நம்ம பிரித்து பார்க்கலாம். முதலாவது வரக்கூடியது சார்பெழுத்துக்கள். சார்ந்து வரல் மரபில் 3 கடையே அப்படிங்கிற நூற்பாக்கு ஏற்ப குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் அப்படிங்கிற 3ஐயும் தொல்காப்பியர் சார்பெழுத்துக்களாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சார்பெழுத்துக்கள் தனி மொழியின் போது வரும்போதும், தனித்து வரும்போதும், புணர்மொழியின் போது வரும்போதும் வரக்கூடிய இடங்களை ஆசிரியர் சொல்லியிருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்குமே 2 நூற்பாக்கள்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறதுல முதலாவது வரக்கூடியது குற்றியல் இகரம். குற்றியல் உகரத்துல முடிந்திருக்கக்கூடிய சொல்லை எடுத்து யா அப்படிங்கிற சொல்ல நம்ம பேசும்போதே கேன்மியா, சென்மியா அப்படிங்கிற சொல்ல நம்ம பார்க்கலாம். அந்த சொல்ல வரக்கூடிய நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த குற்றியல் இகரமானது குற்றியல் உகரமாக மாறுது. பேச்சு வழக்கில் இன்னைக்கு நம்ம அந்த சொல்ல அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. அதே போல சொல்லின் இறுதியில வல்லின எழுத்துக்கள் மேலே ஏறி வரக்கூடிய உகரம் தன் மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிப்பது குற்றியல் உகரம் அப்படிங்கிறது அழைக்கப்படும். ஆயுதம் என்பது இப்படி 3 எழுத்துக்களும் தனித்து வரக்கூடிய இடம், மொழி இடையில் வரக்கூடிய இடங்கள், இடையில தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து அது மாறுபட்டு வரக்கூடிய விதத்தையும் ஆசிரியர் இந்த பகுதியில நமக்கு கூறியிருக்கிறாங்க. இதனை அடுத்து நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அளபடை அப்படிங்கிறத ஆசிரியர் கூறியிருக்கிறாங்க. செய்யுள்ள ஓசை குறையும் போது இசையை நிறைவிக்கும் பொருட்டு நெடிலெழுத்துக்கள் 7 என்ன செய்கின்றன, அளவெடுத்து வருகின்றன. இந்த நெடில் எழுத்துக்கள் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீன்று
3 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. நெடில் எழுத்துக்கள் 7ம் இங்க தரப்பட்டிருக்கு. அதனுடைய இன எழுத்தான குறில் எழுத்துக்கள் அதன் அருகில இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல ஐ ஔ அப்படிங்கிறதுக்கு மட்டும் இன எழுத்து இல்லை என்பதனால ஆசிரியர் அதை தனி நூற்பால விளக்கி இருக்கிறாங்க. ஐ என்பதற்கு இகரமும் ஔ என்பதற்கு உகரமும் இன எழுத்தாக வரும் அளவெடுக்கும் போது அப்படிங்கிறத ஆசிரியர் மிக திறம்பட விளக்கி இருக்கிறாங்க. அதே போல தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சார்பெழுத்துக்கள் அதனை அடுத்து வரக்கூடிய அளவடை தவிர மகர குறுக்கங்கள், ஐகார குறுக்கங்கள், ஔகார குறுக்கங்கள் அவற்றினுடைய மாத்திரை மிகுதலும் குறைதலும் அவற்றினுடைய அவை சார்ந்து வரக்கூடிய தன்மை இது எல்லாவற்றையும் தொல்காப்பியர் இன்னும் சில நூற்பாகள்ல பேசியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில பிற்காலத்துல தோன்றிய நன்னூலார் இந்த சார்பெழுத்துக்களை 10 வகைகளாக விரிவாக கூறி விளக்கம் அளிப்பதற்கு அது இடம் தரக்கூடியதாக இருந்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எழுத்துக்களினுடைய இயக்கங்கள், அதாவது மொழியாக்கம், இன்னொன்று சொல் வகை. மொழியாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்துக்களால் ஆனது தான் இந்த மொழி. இந்த மொழியை தான் சொல் பதம் அப்படின்லாம் நம்ம அழைக்கின்றோம். இது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியும் இதை சொல்றாங்க. நெடில் எழுத்துக்கள் 7ம் ஓரெழுத்து ஒரு மொழியாக இடம்பெறுது. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே நமக்கு பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆ பசு என்பது, ஈ அப்படிங்கிறது ஒரு பறவை, இப்படியாக 7 எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. இதுல ஔ அப்படிங்கிறது மட்டும் நேரடியாக நமக்கு பொருள் உணர்த்தாமல் மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக மாறி கௌ வௌ அப்படின்னு சொல்லி மாறி நமக்கு பொருள் உணர்த்தக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இதே நேரத்துல நம்ம குற்றெழுத்துக்கள் 5ம் என்னைக்குமே அது ஓரெழுத்து ஒரு மொழியாக வர முடியாது அப்படிங்கிறதையும் ஆசிரியர் பதிவு செஞ்சிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த எழுத்துக்களின் இயக்கத்துல 2வது சொல் வகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொல் வகை அப்படிங்கிறத ஆசிரியர் 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நெடில் எழுத்துக்கள் 7 மட்டும் இல்லாம இன்னும் சில ஓர் எழுத்துக்கள் மட்டும் தனியாக நின்று நமக்கு பொருள் தரக்கூடியதை நம்ம இலக்கிய நடையில நம்ம பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம ஈரெழுத்து ஒரு மொழி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 எழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு பொருள் தரக்கூடியது. தொடர்மொழி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நமக்கு பொருள் தரக்கூடியது. இப்படி ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி அப்படின்னு சொல்லி சொல் வகையில இருக்கக்கூடிய அந்த பகுப்பை நமக்கு மிக அழகா விளக்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை அடுத்து வரக்கூடியது போலி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். போலி என்பது ஒரு சொல்ல ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து மயங்கி வருது. இப்படி மயங்கி வந்தாலுமே அங்க நமக்கு பொருள் மாறாது. அந்த இதை தான் நம்ம போலி, எழுத்து போலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இம் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல இன் அப்படிங்கிற மயக்கம் வரக்கூடியதை பார்க்குறோம். மொழியின் இறுதியில வரக்கூடிய இந்த எழுத்துக்கள் மயங்கி வரக்கூடியது. இதை நன்னூலார் பொதுப்பட கூறினாலும் வருமொழி உயிர் முதல் ஆயின் மயங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுல கொடுத்துருக்குறாங்க. அறம் அரண், நிலம் நிலன், குலம் குலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல மகரம் நகரம் மயக்கத்தை நம்ம பார்க்குறோம். இன் எழுத்துல முடியக்கூடிய 9 வகையான எழுத்துக்களை தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் நம்ம தன்னுடைய மொழி மரபுல. அது அந்த 9 இடங்கள் என்னன்னு எகின், செகின், விளன், பயின், அலன், புலன், குயின், கடான், வயான் அப்படிங்கிற அந்த 9 சொற்களாக ஆசிரியர் இங்க கொடுத்துருக்குறாங்க. ஆ அப்படிங்கிற எழுத்து ஐ மயக்கம், ஆ வரக்கூடியது இடத்துல இந்த எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்களாகவும் மொழி இடை எழுத்துக்களாகவும் வரும்போது மயங்கக்கூடியது. பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் என்று வரக்கூடியது. அதே போல நகரம் நகரமாக மயங்கி வரக்கூடிய இடங்களையும் ஆசிரியருங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்க. வழக்குல காணப்படக்கூடிய சில போலி எழுத்துக்கள் பசலை, பயலை, பைதல், மாதம், மாசம், பந்தல், பந்தர், சேரல், சேரன் என்று வரக்கூடிய போலி எழுத்துக்களையும் நம்ம இன்னைக்கு வழக்குல பார்க்க முடிகிறது. இதனை அடுத்து வரக்கூடியது குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஐகார குறுக்கங்கள் முதலாவது வருது. ஐ என்பதை ஆ யகர இ என்று எழுதக்கூடிய ஒரு மரபை நம்ம பார்க்கலாம். இது எழுத்து போலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஐயர் என எழுதும் போது ஐ எழுத்து 2 மாத்திரையா இருக்குது. ஆ யகர இ ய இர் என்று எழுதும் போது 1.5 மாத்திரையாக அது குறைந்து ஒழிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஔகார குறுக்கம் அப்படிங்கிறது ஔ என்பதை ஔ என்று எழுதுவர். ஆ வகர யு அப்படின்னு போட்டு நம்ம எழுதுறத நம்ம பார்க்கலாம். இதுவும் எழுத்து போலியாக அழைக்கப்படுகிறது. ஒவ்வை என எழுதும் போது ஒவ்வை எழுத்துக்கு பதிலாக அதுக்கு ஆ இவ் அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து ஒவ்வை என்று எழுதும் போது அது 1.5 மாத்திரை அளவாக
பெறுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல மகர குறுக்கம் போலும் என்று சொல் வந்து செய்யுள்ல வரும்போது போன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதும் மாத்திரை வந்து அங்க குறையக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இதே போல இந்த மொழி மரபு அப்படிங்கிற இந்த இயலானது மற்ற இயல்களோடு எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நூல் மரபுல முதலாவது ஆசிரியர் வந்து எழுத்துக்களை தனியா அழகா விளக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதனுடைய இறுதி பகுதியில சார்பெழுத்துக்களினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது மொழி மரபினுடைய முதலாவதாக அமைந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சார்பெழுத்துக்களிலேயே வராமல் மொழியினை சார்ந்து வருவதனால இவற்றை மொழி மரபுல வந்து விளக்கி உள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அதுக்கடுத்து இந்த மொழி மரபு வந்து மொழியோடும் தொடர்புடையது, எழுத்தோடையும் தொடர்புடையது. இதை பற்றிய இளம்பூரணர் சில விளக்கங்களை நமக்கு வந்து இந்த பகுதியில தந்திருக்கிறாங்க. நூன் மரபில் இறுதியில சுட்டு வினா ஆகியவற்றை விளக்குவதற்கும் மொழி மரபிற்கும் அவற்றுக்கும் உள்ள தொடர்புதான் காரணம் என அப்படின்னு சொல்லி இந்த இக்குறிகளையும் முன் குறிலொன்றையும் நெடிலொன்றும் கூறிய வழி கூறுக எனில் இவை சொல் நிலையில் பெறும் குறியாகலின் ஆண்டு வையாது மொழி மரபினை சார வைத்தார் அப்படின்னு சொல்லி இளம்பூரணர் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நூன் மரபுக்கு அடுத்து ஏன் மொழி மரபை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கத்தை ஆசிரியர் கொடுத்திருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம புணரியலை வந்து மொழி மரபுக்கு ஏன் பின்பாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஆசிரியர் விளக்கம் தர்றாங்க. மொழி மரபு புணரியலோடையும் தொடர்புடையது. மொழியின் கண் வரக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தையும் விளக்கிய பின்பு தான் ஆசிரியர் வந்து புணர்ச்சி பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நூல் மரபுலையும் சரி மொழி மரபுலையும் சரி 33 எழுத்துக்களை பற்றி ஆசிரியர் மிக அழகா விளக்குறாங்க. அவற்றின் பிறப்புகளை வந்து இதன் பின்பாக பிறப்பியல் அப்படிங்கிற இயல்ல ஆசிரியர் பேசியிருக்கிறாங்க. இப்படியாக இந்த மொழி மரபின் பின்னர் தான் பிறப்பியல் வருது, அதன் பின்பு தான் புணரியல் வந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மொழி மரபு பற்றிய இந்த வீடியோ மாணவியருக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.